ஹாய் கரண்ட் எலக்ட்ரிசிட்டிலேருந்து ஒரு சம் பார்க்கலாம். ஒரு ஸ்டூடெண்ட் மெயில் பண்ணி டவுட் கேட்டிருந்த கொஷின் தான். கொஷின் என்னன்னா, இந்த சீரியஸ் காம்பினேஷன் ஆஃப் n cells, each cell having EMF epsilon and internal resistance small r. If 3 cells are wrongly connected னா ஜஸ்ட் இன்வெர்ஸாக லைக் ப்ளஸ் மைனஸ் இருக்கும்போது அந்த செல் மட்டும் மைனஸ் ப்ளஸ் அப்படின்னு கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. wrongly connected, then total EMF and internal resistance of this combination will be. சரி, ஓகே, பென் எடுத்தாச்சு. இங்கே பாருங்கள், ஜஸ்ட் நான் வந்து ஒரு இது ஒரு பேட்ரி இப்படி போட்டுக்கிறேன், செல் பேட்ரி. ஓகே, இப்போ இதில் வந்து இப்படியே இருக்குது. பட் எகெயின் இன் பிட்வீன் சம் பிளேசஸில் சம் 3 செல்ஸ் வந்து ராங்லி கனெக்டட் ஆகிருக்கு. இதோட இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னா, ஒரு EMF இருக்கும், எகெயின் ஒரு இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும், எகெயின் ஒரு EMF இருக்கும், ஒரு இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும், இதே மாதிரி. பட் ராங்காக கனெக்ட் பண்ணிட்டு இருக்க அந்த ஒரு பிளேஸில் மட்டும் ஃபஸ்ட் இப்படி இருக்கும், செகண்ட் இப்படி இருக்கும், கரெக்டாக. பட் ஸ்டில் அதுக்கு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும், இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். ஏன்னா ரெசிஸ்டன்ஸ்க்கு வந்து பொலாரிட்டி கிடையாது, பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்னு. ஸோ இங்கே பாருங்கள், n செல்ஸ் கனெக்ட் ஆகிருக்கும் போது நமக்கு n இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வந்து சீரியஸில் கனெக்ட் ஆகிருக்கும். சீரியஸில் n ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் பண்ணதுக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும். அதாவது R ஈக்குவல் டு R ப்ளஸ் அப்படின்னு டில் n வரைக்கும் இருக்கும். அப்படின்னா NR. ஸோ ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து NR. நமக்கு ஆப்ஷன் BCDயில் வந்து NRன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஓகே, பட் இந்த கேஸ் ஆஃப் EMF என்ன ஆகும் அப்படின்னா, இங்கே பாருங்கள், சப்போஸ் n செல்ஸ் நேராக கனெக்ட் ஆகிருக்குன்னா டோட்டல் EMF வந்து n இன்ட்டு எப்சிலான். அதில் வந்து எந்த டவுட்டும் கிடையாது. லைக் நம்ம நார்மல் செல் டு பேட்ரி எப்படி கனெக்ட் பண்ணுவோம் அது மாதிரி தான். பட் இங்கே நமக்கு 3 செல் ரிவர்ஸில் கனெக்ட் ஆகிருக்கு. அப்போ டோட்டல் செல்ஸு லீனியராக ஸ்ட்ரெயிட்டாக கனெக்ட் ஆகிருக்கிறது என்னவாக இருக்கும்னா n எப்சிலான் மைனஸ் 3 எப்சிலான், கரெக்டாக. அதாவது அந்த 3 செல் ராங்லி கனெக்டட் இல்லாமல் மீதி n-3 செல்ஸ் இருக்குல்ல, அதோட EMF இது. அதுவும் இல்லாமல் நமக்கு 3 பேட்ரி வந்து ராங்லி கனெக்டாக இருக்குது. ஸோ தட் லீட்ஸ் டு அனதர் 3 எப்சிலான். புரியுதுல்ல? இந்த இது வந்து எதுக்குன்னா, ஜஸ்ட்டு அந்த ப்ராப்பர்லி கனெக்ட் ஆகிருக்கக்கூடிய n-3 செல்ஸோட EMF. அண்ட் எகெயின் அந்த -3 எப்சிலான் எதுக்குன்னா, 3 செல் ராங்லி ப்ளேஸ் பண்ணியிருக்காங்களா அதுக்கு. ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ n எப்சிலான் மைனஸ் 3 எப்சிலான் மைனஸ் 3 எப்சிலான் 6 எப்சிலான். ஸோ ஆப்ஷன் வந்து டி. அதாவது NR, டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் NR, EMF வந்து n எப்சிலான் மைனஸ் 6 எப்சிலான். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.